தமிழக அரசியல் மாற ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாற்றத்தில் இருந்து கொண்டிருக்கும் 1967 ஒரு மாற்றம். தேசிய கட்சி காங்கிரஸ் அகற்றப்பட்டு ஒரு திராவிட கட்சி திமுக ஆட்சிக்கு வந்தார். 2024 40க்கும் வென்று டெல்லியிலே ஆட்சியில் அமர்ந்தாலும் கூட 2026க்கான முதல் தாக்கம் 2024 மிக முக்கியமாக தமிழக முன்னிலை வரும். இன்னைக்கு வாடிக்கையாக சமாளிக்க முடியலன்னு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைவர் வந்திருக்கார். பதில் சொல்றார். ஒரு தனி மனிதராக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் போராடி கொண்டிருக்கிறார். எவ்வளவு போய் இந்த வாடிக்கையாக எப்படித்தான் சட்டமன்றத்தில் குரூப்பியெல்லாம் சமாளிக்கிறாங்க. அவருடைய அப்பா என்ன கேட்டாரு? பாரதிய ஜனதா கட்சி எங்க இருக்கு? கலைஞரியா கேட்டார். பாரதிய ஜனதா கட்சி எங்க இருக்கு? இங்க இருக்கா? அங்க இருக்காங்க. எம்எல்ஏ ஆபீஸ் திறக்கவே மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு பக்கம் எம்எல்ஏ ஆபீஸ் திறந்து பார்த்திருக்கீங்களா? இந்த பாதையாற்றில் போகும்போது ஒரு 10 பேசியிருக்கேன். இந்த எம்எல்ஏ ஆபீஸ் எம்எல்ஏக்கு 2 வருடம் ஆகிறது. பேசியிருக்கேன். இங்க எம்எல்ஏ வந்ததே இல்லை. இந்த ஆபீஸ் எம்எல்ஏவே பார்த்ததில்லை. இந்த ஆபீஸ் திறந்த பிறகு நீங்க எம்எல்ஏ ஆபீஸ்க்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்தீங்கன்னா இந்த நாளுக்குள்ள அந்த பெட்டிஷனுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்பதை உறுதி செய்வது ஐஎஸ். ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் ஒரு சோறுக்கு பதம் ஒரு பானை சோறுக்கு பதம். 2026 234 எம்எல்ஏக்களுக்கு தமிழக அரசியல் மாற ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாற்றத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். 1967 ஒரு மாற்றம். தேசிய கட்சி காங்கிரஸ் அகற்றப்பட்டு ஒரு திராவிட கட்சி திமுக ஆட்சிக்கு வந்தார். இன்னைக்கு 2024 அந்த மாற்றம் நமக்கு தெரியுதுங்க. அந்த உணர்வு நமக்கு தெரியுது. நம்ம எல்லோரும் கூட நம்மை சுற்றி உணர முடியும். மறுபடியும் தேசிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திற்குள்ள 2024 40க்கும் வென்று டெல்லியிலே ஆட்சியில் அமர்ந்தாலும் கூட 2026க்கான முதல் தாக்கம் 2024 மிக முக்கியமாக தமிழக முன்னிலை வரும் என்பதை இந்த யாத்திரையுடைய கடைசி நிறைவு நாள் 27ஆம் தேதி பிப்ரவரி 1 எத்தனையோ இளைஞர்கள் ஃபைல் நிற்பாங்க. ஒரு சின்ன குழந்தை இருக்கலாம். 2029 33% இடஒதுக்கீடு வந்து நடக்கக்கூடிய முதல் பாராளுமன்ற தேர்தல் 2029 வரும் பொழுது எங்கிட்ட யாரோ ஒருத்தர் எம்எல்ஏ எப்படி ஆகணும். அதற்கு முன்னாடி எம்எல்ஏ 2026 ஆகும். இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் யாராச்சும் இப்ப பார்த்துட்டு இருப்பாங்க, இந்த கட்சியில நானும் வரணும், நானும் தலைவரா வரணும், நானும் மக்களுக்கு சேவை. இது போன்ற நிகழ்வு அவர்கள் எல்லோருக்கும் ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த கட்சி அனைவரையும் மதிக்கும், எல்லோருக்கும் இந்த கட்சியில வாய்ப்பு இருக்கிறது என்பதை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி உணர்த்தி கொண்டிருக்கிறது. அதனால்தான் முருகனையாட்ட சொன்னோம், உங்களுடைய முதல் நிகழ்வு கொங்கு மண்டலத்தில் இருக்கிறது. அதுவும் உங்களுடைய முதல் நிகழ்ச்சி கோயம்புத்தூர் மண்டலத்தில் 20ஆம் தேதி நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகும் கூட 22ஆம் தேதி கோயம்புத்தூர்ல இந்த நிகழ்ச்சிக்கு தான் தன்னுடைய முதல் நிகழ்ச்சியாக வர வேண்டும் என்பதற்காக வந்திருக்கக்கூடிய அண்ணன் முருகன் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்து அவருடைய பணி இன்னும் சிறக்க ஒரு தனி மனிதராக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் போராடி கொண்டிருக்கின்றார். எவ்வளவு போய் கேட்கிறாங்க. இந்த வாடிக்கையாக எப்படித்தான் சட்டமன்றத்தில் குரூப்பியெல்லாம் சமாளிக்கிறாங்க. இன்னைக்கு வாடிக்கையாக சமாளிக்க முடியலன்னு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கிளம்பி வந்திருக்கார். பதில் சொல்றார். அவருடைய அப்பா என்ன கேட்டாரு? பாரதிய ஜனதா கட்சி எங்க இருக்கு? கலைஞரியா கேட்டார். பாரதிய ஜனதா கட்சி எங்க இருக்கு? இங்க இருக்கா? அங்க இருக்காங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்களுடைய எம்எல்ஏவுடைய கேள்வியை சமாளிக்க ஒரு முதலமைச்சர் சட்டப்பேரவைக்கு வந்து நேற்று அவர் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டிய நிலைமை வந்து அதாங்க எம்எல்ஏ ஆபீஸ் திறக்கவே மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு பக்கம் எம்எல்ஏ ஆபீஸ் திறந்து பார்த்திருக்கீங்களா? இந்த பாதையாற்றில் போகும்போது ஒரு 10 பேசியிருக்கேன். இந்த எம்எல்ஏ ஆபீஸ் எம்எல்ஏ வந்து 2 வருடம் ஆகிறது. திறந்து பேசியிருக்கிறேன். இங்க எம்எல்ஏ வந்ததே இல்லை. இந்த ஆபீஸ் எம்எல்ஏவே பார்த்ததில்லை. இந்த ஆபீஸ் திறந்த பிறகு ஆனா இங்க ஒரு எம்எல்ஏ 234 எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ சொல்றாங்க, என்னங்க திறக்கிறது, நீ ஆபீஸ் ஐஎஸ்ஓ வாங்கியிருக்கிறார், எப்படி யாரு வேணாலும் வரலாம். இதாங்க என் பாரதிய ஜனதா கட்சி. புதுமை எப்பொழுதுமே இருக்கும். எப்பொழுதுமே ஒரு படி முன்னாடி யோசிப்பாங்க. பழையதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. இன்னும் முன்னாடி செல்லலாம். மக்கள் பணியை இன்னும் வேகப்படுத்தலாம். ஐஎஸ்ஓ என்னங்க ஐயா? குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஐஎஸ்ஓ 901 என்னங்க?
நீங்க எம்எல்ஏ ஆபீஸ்க்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்தீங்கன்னா இந்த நாளுக்குள்ள அந்த பெட்டிஷனுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்பதை உறுதி செய்வது ஐஎஸ்ஓ. மற்ற ஆபீஸ்ல பெட்டிஷனே வாங்க மாட்டாங்க ஐயா. பெட்டிஷன் கொடுத்தீங்கன்னா ஐஎஸ்ஓ 901/2015 குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல வானதி அக்காவுடைய அலுவலகத்துல கோயம்புத்தூர் தெற்கு சட்டமன்ற அலுவலகத்தில் ஒரு பெட்டிஷன் கொடுத்தீங்கன்னா உறுதி வார்த்தை கொடுத்து நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்லுவது ஐஎஸ்ஓ. சும்மா ஐஎஸ்ஓ வாங்க இன்னைக்கு அது ஒரு இலக்கணமாக மற்ற எம்எல்ஏக்கெல்லாம் இலக்கணமாக இன்னைக்கு நம்முடைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் தமிழகத்தில் ஐயா ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் ஒரு சோறு எடுத்து பதம் ஒரு பானை சோறுக்கு பதம் 2026ல 234 எம்எல்ஏக்களுக்கு ஒரு சோறு பதமாக இருக்கக்கூடிய அக்கா வானதி சீனிவாசன் அவர்களுக்கு நன்றியாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.